தலைப்பு: தி போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன். சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். பக்கம் 43. தீர்க்கதரிசியின் கடிந்து கொள்ளுதல். உம்முடைய வானங்களை நான் பார்க்கும்போது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். காணாமல் போன ஆடு. ஒரு விஷயத்தில் மற்றெல்லா புத்தகங்களை காட்டிலும் வேதாகமம் ஒரு வித்தியாசமான புத்தகமாக இருக்கிறது. அது அதன் நேர்மையாகும். தாவீது ராஜாவாக இருந்த போதிலும் அவருக்கு பின் அவருடைய சொந்த குடும்பத்தார் தலைமுறை தலைமுறையாக அரசாண்டாலும் உரியா மற்றும் அவரது மனைவிக்கு அவர் செய்த தவறான செயல்களின் முழு விவரங்களையும் வேதாகமத்தில் பதிவிடுவதை எதுவுமே தடுக்கவில்லை. கீழான ஒருவரைப் போல ராஜா செய்த தவறு முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கர்த்தருடைய தீர்க்கதரிசி தெய்வீக கட்டளையினால் ராஜாவிடம் நேரடியாக அனுப்பப்பட்டார். அவர் அநீதியை எடுத்துக்காட்டும் ஒரு கதையை சொல்லி அதற்குரிய நியாயமான முடிவு என்னவாக இருக்கும் என்று ராஜாவிடமே கேட்டார். அதற்கு தாவீது ராஜா கோபமடைந்து அந்த அநியாயக்காரன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் யார் என்று கேட்டார். கர்த்தருடைய தீர்க்கதரிசி அச்சமின்றி நீரே அந்த மனுஷன் என்று அறிவித்தார். ராஜா தாழ்மையுடன் தனது பாவத்தை தேவனிடம் ஒப்புக்கொண்டார். அவர் அவரது பயங்கரமான தவறை ஏற்கனவே உணர்ந்திருந்தார். ஆனால் அது சித்தரிக்கப்பட்ட விதம் அந்த தவற்றை தீவிரப்படுத்தியது. அவர் ரெட்டுடுத்தி சாம்பலிலே அமர்ந்து அழுது தேவனிடத்தில் மன்னிப்பு வேண்டி ஜெபம் செய்தார். இந்த வகையில் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனாக இருந்தார். ஒவ்வொரு முறையும் அவர் ஏதாவது ஒரு தவறால் மேற்கொள்ளப்பட்டு தனது சொந்த பலவீனத்தால் கண்ணியில் அகப்பட்ட போது அவர் அதை ஒப்புக்கொண்டு சீர்பொருத்தி மன்னிப்பையும் நாடினார். தேவன் தாவீதின் மனமாறுதலை ஏற்றுக்கொண்டு தமது தயவிற்குள் அவரை மீண்டும் சேர்த்து கொண்டார். ஆனால் இது தாவீதின் தவறான போக்கிற்கான தண்டனையை தடுக்கவில்லை. கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். வேதாகமத்தின் நேர்மையானது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என இரண்டிலும் சிறப்பாக எடுத்து காட்டப்பட்டுள்ளது. தேவனுக்கு சிநேகிதனாகிய ஆபிரகாமின் தவறுகள் பற்றியும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளன. அப்போஸ்தலருடைய குறைகள் பற்றியும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளன. உன்னதமான பரிசுத்த பேதுரு பயத்தினால் மேற்கொள்ளப்பட்டு தனது போதகரை 3 முறை ஆணையிட்டு மறுதலித்தார். யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் முன்பாக பரிசுத்த பேதுரு மாய்மாலம் செய்தது பற்றியும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. யூதாசின் இடத்தை பிடித்த பரிசுத்த பவுல் தர்சு பட்டணத்தானாகிய கொடூரமான சவுலாக இருந்தார் என்றும் அவர் பரிசுத்த ஸ்தேவான் மீது கல்லெறியப்படுவதற்கு ஒப்புதல் அளித்தவர் என்றும் மட்டுமன்றி ஆதிகால சபையை துன்பப்படுத்தினவர் என்றும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. பரிசுத்த பேதுருவையும் பரிசுத்த யோவானையும் குறித்து அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவர்களுமாக இருந்தனர் என்று நாம் வாசிக்கிறோம். உலகில் வேறெந்த புத்தகமும் இவ்வளவு நேர்மையை வெளிப்படுத்தவும் இல்லை. வேதாகமத்திற்கு இணையாக நம்பத்தகுந்ததாக இருப்பதும் இல்லை. ஆமேன்.